2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். சுயநலத்திற்காக சுப்ரீம் கோர்ட்டையை ஏமாற்றிய செந்தில் பாலாஜி. அண்ணாமலை பகீர். அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடரப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்க அதிகாரிகள் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆண்டு செப்டம்பரில் சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என அவரது வக்கீல்களிடம் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் இந்த மனு நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்பதை கேட்டு தெரிவிக்க கூறியிருந்தோம். ஆனால் அதை அவரது தரப்பு முறையாக பின்பற்றவில்லை. அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். கடந்த முறை நோட்டீஸ் எதுவும் பிறப்பிக்கவில்லை. அதற்காக நீங்கள் சாதகமாக எடுத்துக்கொள்வீர்களா? இது சரியான நடைமுறை அல்ல. 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதிலளிக்க வேண்டும். மேற்கொண்டு கால அவகாசம் வழங்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் சுமார் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் சாராய் அமைச்சர். ஜாமீன் கிடைப்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து நாடகமாடி ஜாமீனில் வெளிவந்ததும் உடனடியாக அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார். இதை சுப்ரீம் கோர்ட் கண்டித்ததோடு அதற்கு விளக்கம் கொடுக்குமாறு சாராய் அமைச்சருக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தும் இன்னும் விளக்கம் கொடுக்காமல் இருப்பதை இன்று சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது இதே சாராய் அமைச்சர் மீது கூறிய குற்றச்சாட்டுகளை வசதியாக மறந்து வெட்கமே இல்லாமல் இன்று தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டையே ஏமாற்றியுள்ள சாராய் அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த பரபரப்பு அட்டாக். ஒரே நாளில் கைமாறிய வழக்கு. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஊழல் புகார்களையும் தனது சவுக்கு மீடியாவில் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அவர் மீது குண்டர் சட்டமும் போடப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் இன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சவுக்கு சங்கரின் வீட்டிற்கு சென்ற சிலர் வீட்டின் கதவை உடைத்து சூறையாடி சாக்கடை கழிவுகளை வீட்டிற்குள் வீசினர். அங்கு தனியாக இருந்த சவுக்கு சங்கரின் தாயாரையும் சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்தனர். தூய்மை பணியாளர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதால் அவர்கள் இப்படி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீர் ஊற்றிய விவகாரம் தொடர்பாக அவரது தாயார் கமலா கீழ்ப்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். சுமார் 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் எனது வீட்டுக்குள் நுழைந்து தன்னை அவதூறாக பேசியதோடு கழிவுநீரை வீசி வீட்டை மாசுபடுத்தி தனக்கு மிரட்டல் விடுத்ததாக புகாரில் கூறியுள்ளார். இந்த புகார் மீதான விசாரணை தொடர்பாக சென்னை போலீஸையும் போலீஸ் கமிஷனர் பற்றியும் சவுக்கு சங்கர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். நக்சல் தடுப்பு பிரிவினர் சிறுமலையில் முகாம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் சில நாட்களுக்கு முன் கேரளாவைச் சேர்ந்த சாபு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவரை மீட்க சென்ற 2 போலீஸ் உட்பட 3 பேர் அங்கிருந்து வெடிபொருட்கள் எடுத்தபோது வெடி விபத்து ஏற்பட்டு காயமடைந்தனர். இதனால் என்ஐஏ கியூ பிரிவு போலீசார் உள்ளிட்ட பல்வேறு வகையான குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சிறுமலை முழுதும் சோதனையில் ஈடுபட்டனர். தற்போது வரை இறந்தது குறித்து மர்மமாகவே உள்ளது. சிறுமலையில் காட்டேஜ்கள் இருப்பதால் யார் வேண்டுமானாலும் தங்கியிருக்கும் நிலை உள்ளது. முக்கியமாக சிறுமலை, கொடைக்கானலில் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களில் இருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர்.
இங்கு தீவிரவாதிகள் முகாமிட்டு நாச வேலைகளில் ஈடுபட வாய்ப்புள்ளது என கருதிய நக்சலைட் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடிக்கடி முகாமிட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மார்ச் 21 முதல் நக்சலைட் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சிறுமலையில் முகாமிட்டுள்ளனர். தனியார் தோட்டங்களில் தங்கியுள்ளோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரிக்கெட் ரசிகர்களால் அதிகரிக்கும் மின் நுகர்வு. தமிழகத்தில் தினசரி மின் தேவை சராசரியாக 16,000 மெகாவாட்டாக உள்ளது. இது சம்மர் காலத்தில் ஏசி போன்ற மின்சாதன பயன்பாடு அதிகரிப்பால் 20,000 மெகாவாட்டை தாண்டுகிறது. இம்மாதம் முதல் வெயில் கடுமையாக உள்ளது. மேலும் பள்ளிகளில் பொதுத் தேர்வு, சுட்டெரிக்கும் வெயில், மின் வாகனங்கள் பயன்பாடு உள்ளிட்ட காரணங்களால் வீடு, அலுவலகங்களில் மின்சாதனங்கள் பயன்பாடு அதிகம் உள்ளது. இதனால் மின் தேவை 18,000 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் விரும்பி பார்க்கும் கிரிக்கெட் போட்டிகள் கடந்த சனிக்கிழமை துவங்கின. தினமும் பிற்பகலில் துவங்கி மாலை வரை ஒரு போட்டி, இரவு துவங்கி நள்ளிரவு வரை ஒரு போட்டி என 2 மாதங்களுக்கு கிரிக்கெட் தொடர் நடக்கிறது. இதனால் டிவி, மொபைல் போன் போன்றவற்றின் பயன்பாடு அதிகரிப்பால் மின் தேவை கூடுதலாக 200 முதல் 250 மெகாவாட் வரை அதிகரித்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மின் தேவை நேற்று முன்தினம் இரவு 17,074 மெகாவாட்டாக இருந்தது. அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை 14,981 மெகாவாட்டாகவும் இருந்தது. தேர்தலுக்கு பின் வங்கி கையிருப்பு 10,107 கோடியுடன் பாஜக முதலிடம். லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் வங்கிக் கணக்குகளில் உள்ள இருப்பு விவரங்களை தேர்தல் கமிஷனில் தாக்கல் செய்வர். அதேபோல தேர்தல் முடிந்த பின் உள்ள இருப்பு விவரங்களையும் தாக்கல் செய்வர். சென்ற லோக்சபா தேர்தலின் போது பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தெலுங்கு தேசம் உட்பட 6 கட்சிகளின் வங்கி இருப்பு துவக்கத்தை விட தேர்தல் முடிந்த பின் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து காமன்வெல்த் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டுள்ள விவரம். தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் மற்றும் திமுக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட 17 மாநில கட்சிகளிடம் லோக்சபா தேர்தல் அறிவிப்பின் போது மொத்தம் 11,326 கோடி ரூபாய் வங்கி இருப்பு இருந்தது. தேர்தல் பிரச்சார காலத்தின் போது இந்த கட்சிகள் மொத்தமாக 7,416 கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளனர். அதில் 3,861 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனர். தேர்தல் முடிந்த பின் இவர்களின் வங்கி இருப்பு 14,848 கோடி ரூபாயாக இருந்தது. இதில் பாஜக, தெலுங்கு தேசம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் பஸ்வான், சிக்கிம் ஜனநாயக முன்னணி, அனைத்திந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆகிய 6 கட்சிகள் தேர்தலுக்கு பின் அதிக நிதி கையிருப்பு வைத்திருந்தன. அதில் பாஜக முதலிடம் வகித்தது. தேர்தல் அறிவிப்பின் போது பாஜக வங்கி இருப்பு 5,922 கோடி ரூபாயாக இருந்தது. தேர்தல் காலத்தின் போது 6,268 கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளனர். லோக்சபா தேர்தலுக்கு 1,738 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனர். தேர்தல் முடிந்த பின் வங்கி இருப்பு 10,107 கோடி ரூபாயாக இருந்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜனசேனா கட்சி துவக்க பவன் கல்யாண் ஆலோசனை. தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் தம்பி பவன் கல்யாண் 2014 ஆந்திராவில் ஜனசேனா கட்சியை துவக்கினார். சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற பவன் கல்யாண் கூட்டணி அரசில் துணை முதல்வரானார். இப்போது தமிழகத்தில் ஜனசேனா கட்சியை வளர்க்க பவன் கல்யாண் விரும்புகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக திமுக எதிர்ப்பு அரசியலை அவர் கையில் எடுத்துள்ளார். முன்னதாக துணை முதல்வர் உதயநிதி சனாதனத்தை எதிர்த்து பேசியதை கடுமையாக கண்டித்தார். தமிழக அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்ய கூறிவிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే அதெல்லாம் நியாயம். தமிழகத்தில் தெலுங்கு பேசும் மக்களின் ஓட்டுகள் கணிசமாக உள்ளன. இங்கு கட்சியை விரிவுபடுத்தினால் அந்த ஓட்டு வங்கியை பெற முடியும். இது கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது பவன் கல்யாண் கணக்காக உள்ளது. தமிழகத்தில் கட்சி துவக்குவது தொடர்பாக திமுகவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வக்கீல் KS ராதாகிருஷ்ணன் மற்றும் தெலுங்கு சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களிடம் பவன் கல்யாண் தரப்பினர் ஆலோசனை நடத்தியுள்ளனர். ராகுலின் இரட்டை குடியுரிமை விவகாரம் 4 வாரத்திற்குள் முடிவெடுக்க உத்தரவு.
காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் குடியுரிமை பெற்றுள்ளதாக கூறி கர்நாடகாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் விக்னேஷ் சிஷிர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் ஹைகோர்ட் லக்னோ கிளையில் மனு தாக்கல் செய்தார். நம் நாட்டின் குடியுரிமையை பெற்றுள்ள ராகுல் பிரிட்டனின் குடியுரிமையையும் பெற்றுள்ளார். இரட்டை குடியுரிமை வைத்திருப்பது சட்டப்படி குற்றம். இது குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நேற்று ஹைகோர்ட் லக்னோ கிளையில் விசாரணைக்கு வந்தது. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது குறித்து முடிவெடுக்க 8 வாரங்கள் அவகாசம் கேட்டார். இதை நிராகரித்த நீதிமன்றம் 4 வாரங்கள், அதாவது ஏப்ரல் 21க்குள் முடிவெடுக்கும்படி உள்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தது. இதே விவகாரத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும்படி கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு பிரிந்த உயிர், திரையுலகினர் அதிர்ச்சி. கராத்தே மாஸ்டரும் நடிகருமான ஷிகான் ஹுசைனி காலமானார். அவருக்கு வயது 60. ஹுசைனி மதுரையைச் சேர்ந்தவர். கே. பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் படத்தில் அறிமுகமானவர். கராத்தே மாஸ்டரான இவர் பல படங்களில் நடித்துள்ளார். இதுவரை 400க்கும் அதிகமான வில்வித்தை வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துள்ளார். இந்த சூழலில் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு இரத்த புற்றுநோய், அப்ளாஸ்டிக் அனிமியா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சையில் இருந்த அவருக்கு தினமும் 2 யூனிட் ரத்தம் தேவைப்பட்டது. நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என அவர் அண்மையில் வெளியிட்ட வீடியோவும் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தொடர்ந்து தனது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஹுசைனி அறிவித்தார். மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சிக்காக எனது உடலை தானம் செய்கிறேன். என்னுடைய இதயத்தை மட்டும் பாதுகாப்பாக கராத்தே மற்றும் வில்வித்தை மாணவர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கூறியிருந்தார். இந்த சூழலில் நள்ளிரவு 1:45 மணியளவில் ஹுசைனி இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் முதல் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.